அடுத்ததாக செபி தலைவர் பதவி விலக வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி போராட்டத்தில் குதிக்கிருக்காங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் 22 இந்த போராட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அறிவிச்சிருக்காங்க. செபியுடைய தற்போதைய சேர்பர்சனாக இருக்கக்கூடிய மாதவி பூரி புஜ் அவர் பல்வேறு தகவல்களை மறைத்து அதானி குடும்பம் மீதான ஹிண்டன்பர்க் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தொடர்பான உரிய தகவலை மறுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக முன்வைக்கப்படுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாதவி பூரி புஜ் அப்படின்றவங்க ஏற்கனவே இந்த செபி சேர்பர்சன் முழுநேர உறுப்பினராக ஆகுவதற்கு முன்னதாகவே ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில், அதாவது மொரீஷியஸ் போன்ற ஒரு முதலீட்டு மையத்தில் அவங்க முதலீடு செஞ்சுருக்காங்க. ஸோ அதை மறைத்து இந்த செபி சேர்பர்சன் பொறுப்பை வகிச்சிருக்காங்க. பொறுப்பு வகித்த பிறகும் அதில் பண பரிமாற்றங்கள் மேற்கொண்டிருக்காங்க. இது மாதிரியான தகவலை அவர்கள் உச்சநீதிமன்ற விசாரணை அமைப்பின் முன்பாகவோ உச்சநீதிமன்றத்தின் முன்பாகவோ தெரிவிக்கவில்லை. ஸோ அதானி குடும்பத்திற்கும் இவருக்கும் ஒரு குறிப்பிட்ட நிதியில் ஒரு பங்கு இருக்கிறது. இதன் காரணமாக அவர் நேரடியாக அதானி குடும்பம் தொடர்பாக எழுந்த ஒரு முறைகேட்டை நேரடியாக விசாரித்திருக்க மாட்டார் அப்படின்றதான் காங்கிரஸ் கட்சி முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கு. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவங்க பதவி விலகணும். பதவி விலகிறது மட்டும் இல்லாமல் மீண்டும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் மக்கள் மன்றத்தில் இது தொடர்பாக அந்த பிரச்சனை எழுப்புவதற்காக காங்கிரஸ் கட்சி 22 இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் அமலாக்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட போராட்டத்தையும் காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அமலாக்கத்துறை நடவடிக்கை மீதும் அதானி குடும்பத்துடைய குற்றச்சாட்டு தொடர்பாகவும் காங்கிரஸ் கட்சி வரக்கூடிய நாட்களில் மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய நகர்வாக தான் அதை பார்க்க முடியுது. ஸோ உச்சநீதிமன்றம் இதை எப்படி எடுத்துக்க போகுது, புதிதாக வரக்கூடிய மனுக்களை எவ்வாறு விசாரிக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதானிக்கு நியூஸ் அண்ட் வியூஸ் பதில் பார்த்த 4 பிரதான செய்திகள். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.